நீங்கள் 19 வயதிலே பொறுப்பாக இருந்ததை விட எழுதிக்கங்க 100 மடங்கு இன்னைக்கு 19 வயதிலே ஒரு இளைஞன் பொறுப்பாக இருக்கிறான். உண்மை அதுதான். அவன் திங்க் பண்றான், படிச்சு முடிச்சவொடனே என்ன ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கிட்டு நான் போய் வெளிநாட்டில் படிக்க முடியும் திங்க் பண்றான். இந்த வயசுலேயே நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அம்மா அப்பாக்கு ஏதாவது வகையிலே உதவ முடியுமான்னு யோசிச்சு பார்க்குறான். நீங்க பார்க்காத ஒரு லைஃப் ஸ்டைலில் சென்னையிலையும் பெங்களூர்லையும் பார்க்குறவன் ஊருக்கு வர்றப்ப கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உங்க கூட வந்து கடையில் நிற்கிறான். ஒரு சாட்டர்டே சண்டே உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அவன் ரெடியாக இருக்கிறான். அதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற பல கோர்ஸ் 22 வயசில் கல்யாணம் பண்ணி 23 வயசில் பிள்ளையும் பெற்றிருப்பீங்க. ரைட்டு தானே? சொந்த காசுல, அப்பா அம்மா காசு இல்லாம சொந்த காசுல ஒரு வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு 32 வயசு வரைக்கும் ஒத்த காலில் நிற்கிறான். இன்னைக்கு அவன் பொறுப்பா நீங்க பொறுப்பா? ஆனா சொல்லல என்ன சொல்லிப்போம், இளைஞர்கள் பொறுப்பற்று இருக்கிறார்கள். ஏன்னா நல்லா இருக்குல்ல. தவறு என்று சொல்லுவது நமக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா அதை தாண்டி ஒரு தலைவனாக நீங்கள் இருக்கணும், ஒரு